சென்னையில் 10 ரூபாய் கீழே கிடப்பதாக கூறி கவனத்தை திசை திருப்பி ஆட்டோவில் இருந்த 3 லட்சம் ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரம் நாதமுனி கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சுகிதா. இவரது அக்கா மகனுக்கு கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடைபெற்றதால் அதற்காக ரூபாய் 3 லட்சத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்டோவில் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தார். ஆட்டோவை அவரது சகோதரர் லூர்துராஜ் ஓட்டிய நிலையில் அமைந்தக்கரை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள ராஜ்பவன் ஹோட்டல் வாசலில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு சாப்பாட்டு வாங்குவதற்காக சுகிதா உள்ளே சென்றுள்ளார். லூர்துராஜ் மட்டும் ஆட்டோவில் தனியாக இருந்ததை பார்த்த மர்ம நபர்கள் ஆட்டோவின் பின்புற சக்கரம் அருகே 10 ரூபாய் பணம் கிடப்பதாக கூறினர். உடனே லூர்துராஜ் அந்த பணம் என்னுடையதுதான் என்று கூறி எடுத்துக்கொண்டு பணத்தை எடுக்கச் சென்றுள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் சுகிதா ஆட்டோவில் வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் பணப்பையை திருடிக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றனர். சாப்பாடு வாங்கி கொண்டு வெளியே வந்த சுகிதாவிடம் நடந்தவற்றை லூர்துராஜ் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சுகிதா இச்சம்பவம் குறித்து அமைந்தக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.